உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பட்டாவை விண்ணப்பிக்கும் பொழுது அரசு ஊழியர் அதை நிராகரிக்கின்றார் என்றால் அதற்கான காரணங்களை அவர் கட்டாயமாக தெரிவிக்க வேண்டுமா? இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் கோமதி வர்சஸ் தி தாசில்தார் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரரான கோமதி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் ஆன்லைனிலே பட்டாவை விண்ணப்பித்திருந்தேன். அதனை பரிசீலனை செய்த தாசில்தார் அவர்கள் ஒற்றை வரியிலே ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி அதை நிராகரித்து விட்டார். அந்த உத்தரவை ரத்து செய்து எனக்கு புது பட்டாவை வழங்கிட உத்தரவு கொடுக்குமாறு அதிலே கேட்கிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் ராணி வர்சஸ் தி கலெக்டர் என்ற வழக்கில் இந்த பட்டாவை நிராகரிக்க வேண்டும் என்றால் ஒரு அரசு ஊழியர் அதிலே சொல்லப்பட்டு இருக்கிற வழிகாட்டுதல்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அது என்ன வழிகாட்டுதல்கள் என்றால், முதலாவது ஆன்லைனில் பட்டாவை விண்ணப்பிக்கின்ற பொழுது அந்த பட்டாவுக்கு உரிய ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருந்தாலும் கூடுதல் ஆவணம் தேவைப்பட்டால் அரசு அதிகாரி அவர்கள் விண்ணப்பதாரருக்கு அதை தெரிவிக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒருவேளை அந்த விண்ணப்பதாரர் சமர்ப்பித்த அந்த ஆவணங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த விண்ணப்பதாரரை அழைத்து இதிலே சந்தேகம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் பட்டாவை வழங்கிட வேண்டும். ஒருவேளை அந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அதிலே தவறுகள் ஏதேனும் இருந்து அதனை அரசு ஊழியர் நிராகரிக்கிறார் என்று சொல்ல போனால் இத்தனை வழிகாட்டுதல்களையும் அவர் பயன்படுத்த வேண்டும். மேற்கொண்டு அதற்கான காரணங்களை தெளிவாக, ஒருவேளை இதில் ஏற்கனவே வழக்கு இருக்கிறது, இது வேறொருடைய சொத்து, இது வேறொருடைய அனுபவத்தில் இருக்கிறது, இப்படிப்பட்ட காரணங்களை அவர் வரிசையாக தெளிவுபடுத்தி அவர் எழுத்துப்பூர்வமாக அந்த பட்டாவிற்கு விண்ணப்பம் செய்த அந்த விண்ணப்பதாரருக்கு அனுப்பி அதன் பிற்பாடு தான் நிராகரிக்க வேண்டும். அவருடன் கலந்தாலோசிக்க வேண்டும். சடனாக, அதாவது ஒற்றை வரியிலே ஆவணங்கள் சரியில்லை என்று சொல்லி நிராகரிக்க கூடாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.